எல்லாரும் கவனமா கேட்டுக்குங்கப்பா, இது ஆனுவல் எக்ஸாம். இதுல மட்டும் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் இதே கிளாஸ்ல உட்காந்து படிக்கிற மாதிரி நிலைமை வந்துரும். ஆமா, இவர் இப்படி எல்லாம் சொன்னா மட்டும் உடனே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணுமா? போங்க சார். ஆனுவல் எக்ஸாம்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து இந்த வருஷத்துலயே சிறந்த மாணவன் அப்படிங்கிற பேர் வாங்கிட வேண்டியதான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்க சார், நோட் பண்ணிக்கிறேன் சார். யார் அவன் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான்? அவர் புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி கொடுப்பாரா? ஒரு நாளைக்கு வெறும் 5 மணி நேரம் மட்டும் டைம் ஒதுக்கி படிச்சீங்கன்னாவே அதிக மார்க் எடுத்துடலாம் சார். 5 மணி நேரம் இல்லைங்க சார், நல்லா தொடர்ந்து 10 மணி நேரம் உட்காந்து படிப்பேன் சார். டேய், 10 மணி நேரம் படிச்சா எப்படி தூங்குவேன், எப்படி சாப்பிடுவேன், உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? என்னோட உடம்போட படிப்பு தாண்டா முக்கியம். கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தே ஆகண்டாம். இப்படி எல்லாம் உட்காந்து படிச்சுன்னா எக்ஸாம் அன்னைக்கு உடம்பு சரியில்லாம் போயிடும், படிச்சதெல்லாம் வேஸ்ட், ஃபெயிலா தான் போவேன். ஐயோ, அதை மறந்துட்டேனே. நான் சொல்றத கேளு. இவ்வளவு நாள் படிச்சதை வச்சு எக்ஸாம் எழுதுனா ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்கிட்டு அடுத்த கிளாஸ் போயிட்டே இருக்கலாம். கரெக்ட், நான் சீக்கிரமா படித்து தூங்கிடுறேன், இல்லாட்டி எக்ஸாம் எழுத முடியாது. நம்பிட்டான். நம்ம விடிய உட்காந்து நல்லா படிச்சு கிளாஸ் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.